பாசம் அன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய், இறைபற்று மறைபற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது, தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறினாலும் வாழ்த்துவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நாம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரு இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே, இன்று நாம் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய ஆவியானவரின் பிரசனத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியருள தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையின் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வரைச்சுட்டதை நனைத்திடுவீர், கால்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். அன்பான இறைமக்களே, ஒரு குடும்பத்தின் உண்மையான அழகு அதன் வீடு, பணம், வசதி அல்ல, அதன் உள்ளே இருக்கும் அன்புதான். இன்றைய வாசகத்தில் திருத்தூதர் யோவான் கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக சகோதர அன்பை எடுத்திருக்கிறார். இந்த அன்பு குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஒளியாக மாறுகிறது என்பதையே இந்த வாசகம் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்று குடும்பத்தில் பிறர் சிநேகம் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல, நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளை தான் அது. நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழவைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர்,
அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய சிந்தனை 1. அன்பு பழையதும் புதியதும். ஒருவரை ஒருவர் நேசிப்பது பழைய கட்டளை. ஆனால் கிறிஸ்து அதற்கு புதிய அர்த்தம் கொடுத்தார். நான் உங்களை நேசித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். ஒரு குடும்பம் இந்த கிறிஸ்துவின் அன்பில் வாழும்போது அது உண்மையான தேவ குடும்பமாக மாறுகிறது. 2. ஒளியில் நடக்கும் குடும்பம். குடும்பத்தில் அன்பு இருக்கும்போது அங்கே இருள் இல்லை, வெறுப்பு இல்லை, பழி இல்லை, பொறாமை இல்லை. அன்பு இருக்கும் இடத்தில் சமாதானமும் பாதுகாப்பும் இருக்கும். 3. வெறுப்பு குடும்பத்தை இருளில் தள்ளுகிறது. ஒரு வீட்டில் கோபம், பொறாமை, வெறுப்பு இருந்தால் அது அந்த குடும்பத்தை உள்ளிருந்து சிதைக்கும். ஆனால் அன்பு அந்த வீட்டை தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறது. 4. குடும்பம் ஒரு ஒளியாக மாறும்போது. அன்பால் நிரம்பிய குடும்பம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமாகவும், கணவன் மனைவிக்கு சமாதானத்தின் இடமாகவும், சமுதாயத்திற்கு ஒரு சாட்சியாகவும் மாறுகிறது. குடும்பத்தில் பிறர் சிநேகம் என்பது சொல்வதல்ல, வாழ்வதுதான். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து தாங்கி நேசிக்கும் குடும்பமே உண்மையான கிறிஸ்தவ குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பமே இந்த உலகிற்கு ஒளியாக பிரகாசிக்கும். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களை உம்முடைய அன்பால் நிரப்பும். வெறுப்பையும் கோபத்தையும் அகற்றி ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் அன்போடு நேசிக்க செய்யும். ஆமீன். இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். ஆன்ம சோதனை செய்த நாம் இப்போது நம் பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக மன தூய ஜெபம் சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனமுகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்நாகதரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் அதிதூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகபரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவர் ஆகிய சர்வேசனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். இப்போது குடும்ப மன்றாட்டை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மனுக்குலத்தின் மீது, அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும், குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருள மன்றாடுவோமாக. இறைவா,
இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வலக்கரத்தால் பிசாசின் சக்திகளை விரட்டி ஓட்டி தயை புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தரித்திரம், வியாதி, சாவு, கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு இப்போது பிரசனமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தில் மரித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது குடும்ப தலைவர் பக்தி உருக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபிப்போம். ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மணமக்களால் தமக்கு நேரிடும் சிநேகத்துக்கு நன்றிகெட்டத்தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்து கொள்ள சித்தமான இயேசுவின் திரு இருதயத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஓ ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்கரிக்கிறோம். எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள், இன்ப சந்தோஷங்கள், மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனமகிழ்கிறோம். நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரே எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் உமது திரு இருதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்துமம் உம்மை நாடி தேடுகின்றது. ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவு நின்று ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீர்ப்போம். முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலமுமாயிருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம். ஓ இயேசுவின் திருஇருதயமே, எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதேயும். உம்மையே நேசிக்கவும் மற்றவர்களும் உம்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதற்கொண்டு உழைத்து வருவோம். உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டெரிக்கும் தேவ அக்கினி நீரே. பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக. உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும். பரிசுத்த ஆத்துமாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக. அத்தியந்த நேசமுள்ள இரட்சகரே, எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன போது உமக்கு கிடைத்த தாழ்மையான இல்லிடம் போலவென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி செய்தருளும். ஓ இயேசுவே, எழுந்தருளி வாரும். நசரேத்தூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாளோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம். மிகவும் பிரமாணிக்கமாய் உள்ள அத்தம சிநேகிதரே, எங்கள் கஷ்ட துன்ப வேளையில் நீர் இங்கே
இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும். ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லையாதலால் இப்போதே எழுந்தருளி வாரும். எங்களோட வாசம் செய்ய கிருபை கூர்ந்தள்ளும். ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது. நாங்களோவெனில் உம்மோடு என்றென்றைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம். எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறீர். பூவுலகில் நீர் மணமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக. ஆண்டவரே, இதை உமது வாசஸ்தலம் ஆக்கியருளும். நாங்கள் உம்மையே எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உம்மோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தருளும். ஓ இயேசுவே, ஜெயசீலரான ஆண்டவரே, உமது இருதயம் என்றென்றைக்கும் இவ்வீட்டில் சங்கித்து ஸ்துதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. ஆமீன். நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் தெரிவிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரம் அருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமீன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.